ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி, பாண்டியன், சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே மயில் விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நிற்கிறாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு பயங்கர யோசனையில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம அப்போ தான் இங்கே கோமதி பக்கத்தில் உட்கார்றாங்க. இங்கே பாருமா கோமதி, ஏன் இப்படி எல்லாருமே ஏதோ குடிமுழுங்கின போன மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேற என்னம்மா பண்ண சொல்கிற? ஒரு பக்கம் கேஸ் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த மயில் கர்ப்பமாக இருக்கா, நம்ம வீட்டு வாரிசை அவள் சுமந்துக்கிட்டு இருக்காமா. இப்படி இருக்கிறப்போ இது விஷயமா என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் நான் குழம்பி போயிருக்கேன். அவருக்குமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலம்மா. எனக்கு ரொம்ப அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அந்த மயில் குடும்பமும் மயிலும் இந்த வீட்டை ஏமாத்தினது, சரவணனுக்கு மிகப்பெரிய இடியை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இப்படி அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்போ எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது. அது மட்டும் இல்லாமல் அவகிட்டேருந்து சரவணனுக்கு ஒரு விடுதலை வாங்கவும் முடியல. ஏன்னா நம்ம வீட்டு வாரிசு அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்ணி இதில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணுன்னே ஒன்றுமே புரியலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே குழம்பி போய் உட்காண்ட்ருக்காங்க. நம்ம சரவணனுக்கு இப்போது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு, மயில் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே நம்ம மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொன்னப்போ நம்ம சரவணன் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நமக்காக ஒரு குழந்த இந்த உலகத்துக்கு நம்மளை தேடி வரப்போகுது, அந்த குழந்தைக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவு கண்டு வச்சுருந்துருப்பாரு. குழந்தை மேலே அவ்வளோ பாசத்தை காட்டினாரு. ஸோ அது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுமே நம்ம சரவணன் அந்த ஒரு நிமிஷம் ரொம்பவே நொறுங்கி போயிட்டாரு. அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து அவரால் மேலவே முடியல. அதே சமயம் இப்போவும் போய் தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ உண்மையாகவே நம்ம மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம சரவணன் நல்லா பயங்கரமாக அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குழந்த அப்படிங்கிற ஒரு உணர்வுமே வருது. ஸோ குழந்தன்றப்போ எல்லாருக்குமே அந்த ஆசை பாசம்னு சொல்லிட்டு எல்லாமே வரும்னு தான் சொல்லுவாங்க. இப்போது சரவணனுக்குமே அந்த குழந்த மேலே ஒட்டுமொத்த பாசமும் போயிடுது. ஸோ நம்ம குழந்தைய இப்போவே கையில் எடுத்து கொஞ்ச மாட்டோமா, அது எப்படி இருக்கும்? நம்மள மாறி இருக்குமா, இல்லை நம்ம அம்மா மாறி இருக்குமா, அப்பாவை மாறி இருக்குமா, அது பிறந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் சேட்டை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கனவு காண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த கனவு ஒரு பக்கம் போயிட்டுருக்கவும் இன்னொரு சைடு மயில் பண்ண சொன்ன போய் அவங்க பண்ணது, இந்த குடும்பத்தை ஜெயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு நிப்பாட்டினதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயமும் ஞாபகம் வருது. அதை நினச்சாவே இங்கே நம்ம சரவணனுக்கு மயில் மேலே வெறுப்பு தான் வருது. ஆனால் அதையும் தாண்டி குழந்த மேலே அதை விட அதிகமான பாசத்தை இப்போது நம்ம சரவணன் வைக்கிறாரு. ஸோ இப்போது பாசம்தான் ஜெயிக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட போயிட்டு, அப்பா நீங்கள் இது விஷயமா என்னப்பா முடிவு எடுத்துருக்கீங்க? மயில் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மயிலுக்கு நான் விவாகரத்து கொடுத்துடணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்னடா பேசிக்கிட்டு இருக்கே, நம்ம வீட்டு வாரிசு அந்த பிள்ளை வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படா நம்ம விவாகரத்து கொடுக்க முடியும்? சரிங்கப்பா, அப்போது விவாகரத்து கொடுக்கல அப்படின்னா மயில் அந்த வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் கேட்குறாங்க. ஏன் சரவணா, ஒருவேளை மயில் இந்த வீட்டுக்கு வந்தால் உனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லையாடா, உனக்கு கஷ்டமாக இருக்காதாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. அப்பா, மயிலுன்ற ஒரு அந்த பேரை கேட்டாவே எனக்கு அவ்வளோ கோவம் வருதுப்பா, அவ்வளோ ஆத்திரம் வருது. ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே குழந்தன்னு சொல்லிட்டு குழந்தையோட பேச்சு எடுத்தாவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குப்பா. எனக்கு ஒரு குழந்த பிறக்கணும், அந்த குழந்தைய நான் தூக்கி கொஞ்சணும், அந்த குழந்தைக்காக ஒவ்வொன்றுத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கனவு கண்டு வச்சுருந்தேன். அது முன்னாடி அவள் போய் சொன்னாலே அப்போவே அது எல்லாமே எனக்கு அந்த ஆசையெல்லாம் பறந்து போயிடுச்சு. இப்படி ஒரு விஷயம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நடக்காதுன்றதை நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான்றதவே என்னால் நம்ப முடியல. இருந்தாலும் மீனாக சொல்கிறதுனால நான் நம்புகிறேன். டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மயில் கர்ப்பமாக தான் இருப்பாள். இப்போது எனக்கு குழந்தையோட நினப்பு மட்டும்தான்ப்பா, குழந்தையோட எதிர்காலம் மட்டும்தான்ப்பா இப்போ என் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, ஏங்க விவாகரத்து அது இதுனால எதுவும் வேண்டாங்க, நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிட்டு கேஸும் வேண்டான்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோம். நம்ம மயில் வீட்டில் போயிட்டு பேசுவோங்க. இனிமே அந்த மயிலும் மயில் குடும்பத்தாரும் இனிமேல் பொய் சொல்லக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாங்க. அதுக்கப்புறம் எந்த தப்பும் நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ப்ளீஸுங்க நம்ம அவங்க வீட்டில் போய் பேசுவோங்க, நம்ம வீட்டு வாரிசுக்காக நம்ம தானே பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்பத்தாவுமே, சரி கோமதி, நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் அப்படி தான் யோசித்தேன். என்ன தான் தப்பே பண்ணியிருந்தாலும் நம்மளுக்குள்ள 1000 சண்டை வந்தாலும் குழந்தைன்னு வரப்போ குழந்தையோட எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம். குழந்தை வரதுனால கண்டிப்பாக எல்லா விஷயமே மாறும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஏன்னா குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும். எல்லார் குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு வரதான் செய்யுது கோமதி. எல்லாத்தையுமே ஏதோ ஒரு விதத்தில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம குடும்பமாக வாழணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் அப்படி ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே கெட்ட கனவாக நினச்சிட்டு நம்ம அதை மறந்து தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் புதுசாக நம்ம எல்லாத்தையுமே ஆரம்பிப்போம் கோமதி. எதையுமே நடந்த எல்லாத்தையுமே மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம மனசை வருத்திக்கிறதுக்கு பதிலாக நம்ம குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. இப்போ கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, நீயும் வாடா, நீ நான் அப்பா மீனா நம்ம 4 பேரும் போயிட்டு மயில் வீட்டில் பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நாங்கள்லாம் வரலம்மா, நீங்களே பேசி கூட்டிகிட்டு வாங்க, எனக்கு அங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. டேய் இப்படி சொன்னால் எப்படிரா? உடனே பாண்டியன் இருந்துட்டு, கோமதி சரவணன் எதுக்காக, நம்ம அவங்க பெருவிங்க, நம்ம 2 பேரும் தான் இருக்கோம்ல, நம்ம 2 பேரும் போயிட்டு அவங்கக்கிட்ட என்னெல்லாம் பேச வேணுமோ அது எல்லாத்தையுமே பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம மயிலை கூட்டிகிட்டு வருவோம். மீனா நீயும் எங்கள் கூட வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம மீனா, கோமதி, பாண்டியன் இவங்க 3 பேருமே இப்போது மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம பாக்கியம் வந்து சமையல் அறையில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனா நம்ம மயிலுமே வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சுடர் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. நம்ம மீனா, பாண்டியன், கோமதி இவங்க 3 பேரும் வர்றதை பார்த்துட்டு ஓடோடி வந்து எங்கள் பாக்கியத்துக்கிட்ட, அம்மா அம்மா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி அப்படி யாரி வந்திருக்காங்க, நமக்கு அவ்வளோவா சொந்த பந்தவங்க கூட இல்லை, வந்தால் அந்த கடங்காரன் தான் வருவான், அவன் தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, ரொம்ப முக்கியமானவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி உளறிக்கிட்டு இருக்க, அப்படி யாரையும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீ வாமா, வெளியவே வாமா பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பாக்கியம் வெளியே வந்து அதாவது கரண்டி வந்து கையில் வச்சுக்கிட்டு வெளியே வராங்க. இங்கே நம்ம கோமதி பாண்டியனை பார்த்த பாக்கியம் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. இது கனவா நினவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சி பார்க்குறாங்க. இவங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. சுடரு கிட்டவாடி அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுடரை போட்டு நல்லா திருகி விட்டுடுறாங்க, கிள்ளிடுறாங்க. அம்மா என்னம்மா இப்படி கிள்ளுற, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. இல்லடி இது கனவா நினவான்னு பார்த்தேன். உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க சமந்தி, இது கனவெல்லாம் கிடையாது, நிஜம்தான். நாங்கள் உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக வந்திருக்கோம், முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடடே வாங்க சம்மந்தி, வாங்க உட்காருங்க வாங்க, மயிலே மயிலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து கூப்பிடுறாங்க. இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே வந்து நிற்கவும் நம்ம கோமதி அதுக்கப்புறம் மீனா அதுக்கப்புறம் பாண்டியன் இவங்க 3 பேருமே ஹாலுக்கு வராங்க. நம்ம பாக்கியம் வந்து உட்கார வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. மயிலு யார் வந்திருக்காங்கன்னு பாருடி, உன்னை பார்க்குறதுக்காக உன் மாமியாரும் உங்கள் மாமனாரும் வந்திருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மயிலுமே ரொம்ப சந்தோஷமா, அத்தை மாமா வாங்க மாமா, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னப்பா பண்ணுறது, சுச்சுவேஷன் எப்படியெல்லாம் யாரெல்லாம் எங்கெங்கே வர வைக்குது, எங்கெங்கே கூட்டிகிட்டு வருதுன்னு பாருப்பா, என்ன பண்ணுறது, என்னென்னமோ நடந்துருச்சு, நடக்கக்கூடாது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச போன கதையை பேசினா எதுவுமே சரிப்பட்டு வராது இல்லைம்மா, அதான் இனிமேல் என்ன நடக்குதோ நடக்க போகுதோ அதை பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாக்கியமுமே காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபிலாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்கள் பேச வந்த விஷயத்த பேசிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கோமதி இருந்துட்டு, மயில் இங்கே வாமா, சொல்லுங்க அத்தை, நல்லா இருக்கியா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ கர்ப்பமாக இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை அது வந்து மீனாவை பார்க்குறாங்க. உடனே நம்ம மீனாவுமே, அக்கா எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன்க்கா, அதாவது நான் சொல்லணும்னு போயிட்டு டைரெக்டாக சொல்லலை, சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு, அதனால சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கக்கா, நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியுமே நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, சொல்லுமா உண்மையாகவே நீ கர்ப்பமாக இருக்கியா? ஆமாம் அத்தை, நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், நான் சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லலை அத்தை, அது மட்டும் இல்லாமல் அவங்க தெரியுமே என் மயில், அவன் என்னெல்லாம் பேசினான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம
மீனா இருந்துட்டு, அக்கா மாமா அப்படி பேசுனதுக்கு அத்தை மாமாவை பல்லார் பல்லார்னு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க தெரியுமா? ஐயோ, என்ன மீனா சொல்கிற? ஆமாக்கா, மாமாவுக்கு அத்தை அடி கொடுத்தாங்க. என்னதான் தப்பே செஞ்சுருந்தாலும் அப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தை பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அத்தை, எதுக்காக நீங்கள் அவங்களெல்லாம் கேட்டீங்க? அவங்க ஏதோ கோவத்தில் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. என்னதான் நீ இப்படி சமாதானமாக பேசினாலுமே உன் மனசுக்குள்ளே அது எவ்வளோ பெரிய காயத்தை உண்டாக்கியிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மயில். நீ எங்கள் குடும்ப வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்க. கேஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ நம்ம வீட்டுக்கு வந்து வாழணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருமே நீ இதுக்கு முன்னாடி எங்களை ஏமாத்தின மாதிரி எங்கள் தலையில் மிளகா அரைக்கிற வேலை மட்டும் வேண்டாம். ஐயோ அத்தை, இனிமே எதுக்காகவும் நான் பொய் சொல்ல மாட்டேன் அத்தை. நீங்கள் 2 பேரும் என்னை வந்து கூப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. என் மேலே நீங்கள் அம்பட்டு கோவமாக இருந்தீங்க. இப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நம்ம பாக்கியத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே பாக்கியம் வந்து, சம்மந்தி அம்மா எப்படியோ நீங்களா வந்து கூப்பிட்டுட்டீங்க, இல்லைனா கோர்ட்டில் கேஸ் நடக்கிற உங்கள் தண்டவாளத்தெல்லாம் வண்டவாளம் ஏற்றிட்டு சம்மந்தியம்மா, என் பொண்ணை மட்டும் நீங்கள் ஏற்றுக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ கூட ஏதோ மயில் கர்ப்பமாக இருக்கிறதுனால தானே நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க. இல்லைனா மயில் எங்கே இருக்கான்னு கூட நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. இத்தனை நாளாக என் பொண்ணு வயிற்றில் புள்ளியை வச்சுக்கிட்டு எம்புட்டெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, எப்படியோ நீங்களா வந்து கூப்பிட்டீங்க, இல்லைன்னா நீங்கள் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் மயிலை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கணும். எப்படியோ சூதானமாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்ன நீங்கள் ஏதோ அக்காவுக்காகவும் அக்காவோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காகவும் யோசிச்சு தான் மாமாவும் அத்தையும் நீங்கள் பண்ண திருட்டுத்தனத்தை எல்லாத்தையுமே, அதாவது நீங்கள் பண்ண அட்டியுலத்தை, நீங்கள் எவ்வளோலாம் துரோகம் செஞ்சீங்க, எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு நிப்பாட்டினீங்க, இப்படி எவ்வளவோ கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவோ அவமானத்தை கொடுத்துருக்கீங்க, அது எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்களை மன்னிச்சுட்டு வந்து உங்கள் வீட்டில் காலடி எடுத்து வச்சு மயிலக்காவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் என்னடானா அக்கா வாழ்க்கை சரியாகிற நேரத்தில் நீங்கள் கொட்டியை குழப்பி விட்டுருவீங்க போல். அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களோட சண்டை சச்சரவு அக்காவை வச்சு எங்கள் மாமியார் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் உங்கள் எண்ணத்தில் இருக்கே தவிர மயிலக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், மயிலக்கா எல்லா பிரச்சனையுமே சமாளித்து மயிலக்கா சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழணும், இதுக்கப்புறம் மயிலக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு குட்டியை குழப்பி மயிலக்காவை நடுத்தெருவில் நிப்பாட்டணும், அதானே உங்கள் ஆசை. நீங்கள் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தீங்க, நீங்கள் போய் சொல்லாமல் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மயிலக்கா இம்புட்டு தூரம் ஏன் கஷ்டப்படுறாங்க? அவங்கள இங்கேயும் நிம்மதியாக விட மாட்டீங்க, புகுந்த இடத்துலையுமே நிம்மதியாக வாழ விட மாட்டீங்க. அந்த அக்கா எப்போவுமே தண்ணியில் தவிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தவிச்சிக்கிட்டே இருக்கணும், அதான் உங்கள் ஆசையா? நீங்கள் உங்கள் புள்ளைய என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், மயிலக்கா உங்களுக்கு தான் பிறந்தாங்களா, இல்லை அனாதை ஆசிரமத்திலேருந்து தூக்கிட்டு வந்து வளர்த்தீங்களா? ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஏய் மீனா, என்னடி என்ன வாய் ரொம்ப நீளுது உனக்கு? இங்கே பாரு, நான் சொல்கிறது தானே உண்மை. உங்கள் மாமனாரும் உங்கள் மாமியாரும் வீம்பு கட்டிக்கிட்டு தானே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பையன் சரவணன் என்ன பேச்சு பேசினாரு? வயிற்றில் வளர்கிற குழந்த எந்தெல்லாம் கிடையாது, இது யாரோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்டால் அவளுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும். ஒரு பொண்ணை பார்த்து அப்படி தான் கேட்குறதாடி? அப்படி என்னடி ஊர் உலகத்தில் செய்யாத தப்பை நாங்கள் செஞ்சிட்டோம். இங்கே பாருடி மீனா, சும்மா உன் மாமியாருக்கும் மாமனாருக்கும் சப்போர்ட் பண்ணி வந்து நிற்காத. உங்கள் மாமனாரும் மாமியாரும் குழந்தைக்காக தான் வந்திருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்காகவும் வந்தாங்க? இப்போ சரவணன் மாமாவும் மயிலக்காவும் ஒன்று சேர்ந்து வாழணுமா வேண்டாமா? எதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாக்கியம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மயில் இருந்துட்டு, போதும் நிறுத்துமா, தேவையில்லாமல் என் மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் கத்துற வேலை வச்சுக்காதேம்மா. ஓஹோ, உங்கள் மாமனார் உங்கள் மாமியார் ஆயிட்டாங்களா? ஆஹோ, இவ்வளோ நாளாக நடுத்தெருவில் விட்டு வச்சுருந்தாங்க, அப்போல்லாம் தெரியலையா இந்த நல்ல மாமியாரும் மாமனாரும் இப்போது மாமனாருக்கும் மாமியாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக எழுந்துக்கிட்டியா? ஆமாம்மா, அப்படி தான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் இந்த வீட்டில் இருந்து வரைக்கும் நீ என்னை கரிச்சு கரிச்சு தானே கொட்டின. என்னை ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட சொல்லி தானேம்மா காட்டின. நீ என்ன பெத்த பிள்ளை மாதிரியா ட்ரீட் பண்ண? மீனா சொன்ன மாதிரி உண்மையாகவே நீ என்னெல்லாம் பெற்றிருக்க மாட்ட. கண்டிப்பாக எங்கேயாவது அனாத ஆசிரமத்தில் தான் தூக்கிட்டு வந்திருப்ப. ஏய், என்னடி சொல்கிற? ஆமாம்மா, அதான் உண்மை. நீ பண்ணுறது பேசுகிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது.
நான் எவ்வளவோ தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். நான் புகுந்த வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னால் அதனால் பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ என் வாயை அடித்து கடைசியில் நான் இங்கே இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி தனி மரமாக நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே நீதாம்மா. நீ மட்டும் சரியாக இருந்திருந்தா அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நான் உன் பேச்சை கேட்காம இருந்திருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். போதும் நிறுத்துமா. இனிமே என் வாழ்க்கை விஷயமா நீ எதுவுமே பேசாத. என் வாழ்க்கையில் நீயே முன்னாடி நின்று பேசியே என் வாழ்க்கையை தரமட்டமாக க்ளோஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறமும் என் வாழ்க்கை விஷயமா நீ எதுவுமே பேசாதம்மா. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஏன்னா என் மாமனாரும் என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் நான் இன்றைக்கி மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க அந்த வீட்டில் என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. என்னை எப்படியெல்லாம் என் மாமியார் பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பெத்த பிள்ளைய கூட நீ அந்த அளவுக்கு பார்த்துக்கல. ஆனால் அவங்க எங்கேருந்தோ நான் வந்தேன் மருமகளாக வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளை மாதிரி தாம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அது என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அது எனக்கு தெரியும். தேவையில்லாமல் நீ வீண் பேச்சு பேசிக்கிட்டு திரும்பவும் என் வாழ்க்கையில் சண்டையை வளர்த்து விட்டுறாத. அவங்களா மனசு மாறி என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. என் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. ஆனால் அந்த ஆசை எல்லாமே எனக்கு போயிடுச்சு. இப்போ என் பிள்ளைக்காக மட்டும்தான் நான் வாழணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா அவர் என்னை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டார். என் நடத்தையை சந்தேகப்பட்டுட்டாரு. எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு வார்த்தை கேட்டால் யாருமே தாங்கிக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்தால் என் குழந்தைக்காக நான் வாழணும்னு நான் முடிவெடுத்தேன். என் வாழ்க்கை போனது போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கிறத விட்டுட்டேன். என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே. இப்போது இவங்க என்னை ஏற்றுக்கணும், அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு நான் சத்தியமாக அந்த நிமிஷத்துலேருந்து யோசிக்கவே இல்லை. அது எப்போவே நான் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த கூட அத்தை மாமா கிட்டே யாருக்குமே சொல்ல வேண்டாம், நம்ம பிள்ளையை நம்மளே வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் முடிவெடுத்தேன். ஆனால் இன்றைக்கி அவங்களா புரிஞ்சுக்கிட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. தேவையில்லாமல் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிடாத. உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு எதுவும் பேசாமல் இருந்தால் அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இங்கே நம்ம மயில் வந்து சொல்லிடுறாங்க. பாக்கி இருந்துட்டு ஒடியோடியோடியோம்மா, இந்த மாதிரி கதையை நான் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். இத்தனை நாளாக நீ கண்ணீரும் கம்மலமாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்த. என் வாழ்க்கை போச்சு, என் மாமனார் மாமியார் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது நீ நடுத்தெருவில் நின்றப்போ நான் தாண்டி உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன். நீ இந்த வீட்டில் தானே இருந்த. அட போதும் நிறுத்துமா. நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட. என் புருஷன் வீட்டிலேருந்து நான் எங்கே இந்த வீட்டுக்கு வந்து வாழா வெட்டியே உட்காந்துக்குவணும், இந்த வீட்லேயே நான் காலம் ஃபுல்லாக இருந்துருவணும்னு சொல்லிட்டு நீ எப்படியெல்லாம் என்னை கரிச்சு கொட்டனேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. போதும், உன்னை பற்றி பேசுனதே எனக்கு போதும். நீ யார் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இன்றைக்கி கூட நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்றதுனால தான் என்னை இந்த வீட்லேயே வச்சுருக்கேன். இல்லைனா என்னை எப்போவோ அடித்து துரத்திருப்ப. ஏன் நான் செத்து போயிருந்திருந்தா கூட நீ கவலையே பட்டிருக்க மாட்டேம்மா. எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சும் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அதாவது கோமதி, பாண்டியன், மீனா, அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நம்ம மயிலை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா இருந்துட்டு மயில்கிட்ட, அக்கா இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, சரவணன் மாமா பேசுனது எல்லாமே எனக்கு இப்போது காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அது ஒன்று தான் இப்போ வரைக்குமே என்னால் மறக்க முடியல. அக்கா உங்கள் வீட்டு சைடில் இருந்துமே நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டத்தை கொடுத்தாங்க இந்த வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டாரு. அதவே நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அக்கா. என்னென்னமோ நடந்து போச்சு, எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருங்கக்கா. அக்கா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இன்றைக்கி நம்ம செக்கப் போகணுமே, போன மாதமே டாக்டர் வந்து வர சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சரவணனுமே, என்னப்பா மீனா சொல்கிற, இன்னைக்கு செக்கப் போகணுமா, அப்போ நம்ம எல்லாருமே போயிட்டு வந்துடுவோமே, எனக்கும் என் குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னதுமே மயிலுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போது இங்கே நம்ம பாண்டியன் குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்பாயின்மெண்ட்டுமே முன்னாடியே போட்டுட்டு போகிறாங்க. ஸோ மயில் டைரெக்டாக போய் டாக்டரை பார்க்குறாங்க. நம்ம கோமதி, அதுக்கப்புறம் நம்ம மீனா, சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே அந்த குழந்தைய ஸ்கேனில் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு 3-4 மாதம் தான் ஆகும். ஸோ சின்னதாக தான் தெரியும். அப்பயுமே பார்க்கணுன்னு அடம்பிடிச்சி சரவணன் நம்ம மயில் கூடவே போகிறாங்க. ஸோ டாக்டருமே ஸ்கேன் பண்ணுறாங்க. அதில் பார்க்குறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க டாக்டரே. ஏன்னா
மயிலுக்கு ரெட்டை கரு காட்டுது. ஸோ இங்கே டாக்டர் இருந்துட்டு, சரவணன் உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது, அங்கே பாருங்கள் ரெட்டைக்கரு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டேன் எங்கள் சரவணனுக்கு அப்படியே வானத்துக்கு போய் பறந்து குதிச்சு குதிச்சு விளையாடணும் அப்படி அந்த அளவுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர், எனக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுதா? என்னால் நம்பவே முடியல, நல்லா பார்த்து சொல்லுங்களேன். உண்மையாக தான் சரவணன், உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது, நீங்கள் டபுள் சந்தோஷம் படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மயிலுக்குமே அவ்வளோ சந்தோஷம். சரவணன் முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பாக இருக்குது. அதை பார்த்தேங்க நம்ம மயிலுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தை மூலமாக நம்மளோட வாழ்க்கையே மாறிடுச்சு. இந்த குழந்தை ஒன்று இல்லாமல் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை வேறு எப்படி இருந்திருக்குமோ, தலைகீழாக இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து எங்கே நம்ம மயில் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கடவுள் தான் நம்மளோட வாழ்க்கையவே மாற்றி அமைச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. கோமதி, நம்ம மீனா, இவங்க எல்லாருமே உள்ளே வராங்க. ஸோ டாக்டர் இருந்துட்டு, கோமதி உங்கள் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரெட்டைக்கரு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, ரெட்டை குழந்தையா? மீனா, ரெட்டை குழந்தை பிறக்க போகுதாண்டி? ஐயோ, நம்ம வீட்டுக்கு ஒரே முட்டா 2 குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கட்டி அணைச்சி முத்தமாக கொடுக்குறாங்க. அத்தை, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அத்தை, கொஞ்சம் கொஞ்சமாக படுங்க. இனிமேல் அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு வளர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இன்னும் நீங்கள் நிறைய சந்தோஷப்படுறதுக்கு நிறைய இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அத்தை, பார்க்கறதுக்கு ரொம்ப தான் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹையாக சந்தோஷப்படக்கூடாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமும் படக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. கொஞ்சம் எதுவுமே லிமிட்டாக இருக்கட்டும் அத்தை. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை. மயிலாக்காவுக்கு ஒரு வாழ்க்கை எப்படி அதாவது எங்கே இப்போ கையை விட்டு போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்தாங்க வாழ்க்கை. இப்போது அந்த வாழ்க்கை அவங்கள தேடி வந்திருக்கு. அவங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அதே சமயம் அந்த 2 குழந்தை பிறக்கிறது மூலமாக நம்ம வீடே சந்தோஷப்படும் அத்தை. இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்பையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. பாண்டியன், அரசி இவங்க 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சொல்லு கோமதி, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? ஏங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, 2 குழந்தை பிறக்க போகுதா நம்ம மயிலுக்கு. ஐயோ, ஒரே முட்டா நம்ம வீட்டுக்கு 2 குட்டி குழந்தைங்க வரப்போகுதுங்க. ஐயோ, அதை நினச்சாவே என்னால் கையும் ஓடல காலும் ஓடலைங்க. மயில், மெதுவாக நடமா, நீ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிற? வா வா உட்காரு, வா மெதுவாக உட்காரு, நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படி தரையில் நிற்கல காலை அவங்களுக்கு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு நம்ம மயிலுக்கு ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு நாள் மயிலக்கா செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு கிணத்துல குதிக்க போயிருந்தாங்க. நம்ம மட்டும் அன்றைக்கி கரெக்டான டைமுக்கு பார்க்காம இருந்திருந்தோம் அப்படின்னா மயிலக்கா இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க. எப்படியெல்லாம் அழுது புலம்பிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க அவ்வளோ நினச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு எவ்வளோ விஷயம் நடக்குது. உண்மையாகவே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே நம்ம மீனா வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இங்கே சரவணனுமே மயில்கிட்ட வந்ததுலேருந்து பேசாமல் தான் இருந்தாங்க. டாக்டர்கிட்ட மட்டும் குழந்தைய பற்றி விசாரிக்கிறது அப்படின்ற மாதிரி. இப்போது இங்கே நம்ம சரவணன் மயில்கிட்ட போயிட்டு மயிலோட வயிற்றை தொட்டு பார்க்குறாங்க. மயிலுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு தருணத்துக்காக நம்ம மயில் எப்படியெல்லாம் ஏங்கியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு மயில், நாளைக்கு என்ன தான் உன் மேலே எனக்கு வந்து கோவம் இருந்திருந்தாலுமே, நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே நான் உன்னை அப்படி ஒரு வார்த்தையில் கேட்டிருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு மயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே நம்ம மயில் இருந்துட்டு சரவணனோட கையை பிடிச்சி, இங்கே பாருங்கள், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, ஏதோ நீங்கள் கோவத்தில் கேட்டுட்டீங்க, ஆனால் அந்த வார்த்தை என்னை ரொம்பவே பாதிக்கப்படுத்துச்சு தான். இருந்தாலும் நீங்கள் இப்போ என்கிட்ட இவ்வளோ அரவணைப்பாக வந்து பேசுகிறது, என்கிட்ட மன்னிப்பு கேட்குறது, எனக்கு ஒரே ஒரு நிமிஷத்தில் எல்லாமே அந்த வழியெல்லாம் பறந்து போயிடுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு பொண்ணையுமே அப்படி ஒரு வார்த்தை கேட்டால் எந்த ஒரு பொண்ணுமே ஏற்றுக்காது.
பரவாயில்ல மாமா, நீங்கள் தானே ஏதோ கோவத்தில் கேட்டுட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு வேறு என்ன மாமா வேணும்? நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டதே போதும். இப்போ குடும்பமாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் கண்டிப்பாக எப்போவுமே நிலைக்கும் மாமா. எக்காரணத்துக்காகவும் நான் எதுக்காகவுமே போய் சொல்லவே மாட்டேன் மாமா. இனிமேல் நீங்கள் நான் நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக வாழலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம சரவணனுமே மயிலை தன்னோட நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு, மயில் நீ எனக்கு இனிமேல் எப்போவுமே உண்மையாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை எப்போவுமே நீ வீணடிக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியமாக நான் என்றைக்குமே உங்களுக்கு துரோகம் பண்ணவே மாட்டேங்க. உங்களுக்கு எப்போவுமே நான் உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம மயிலுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.